ஆட்கள் சார். ரெட்டனாக்குன்னு சொல்லலாம், புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன், புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். நேக்கு போக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சார். ஓகேங்களா? வேலை, இந்த கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஃபோனு, எல்லா எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் பொருளையும் புதன் தான் சார் கவர் பண்ணுவார். அப்போ புதன் நல்லா இருந்தால் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்கலாம் சார். ஐடி ஃபீல்டுக்கு போகிறதா இருக்கட்டும், மித்த விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இதோட சேர்ந்து செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அந்த புத்திசாலித்தனமான அந்த சிஸ்டத்தில் உட்காந்து பார்க்குற வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கொண்டுட்டு போயிடுவாங்க சார். சரி, புதனோட காரகம் இதுதான். புதன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவரோட உடல் உறுப்பு நம்ம நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, திரும்பவும் சொல்றேன், சூரியன் எலும்பு, செவ்வாய் தசை, சந்திரன் ரத்தம், நம்ம புதன் வந்து யாரு அப்படின்னா நரம்பு மண்டலம். ஓகேங்களா? இன்னும் சில பிளானட்ஸ் இருக்கு. அப்ப நல்லா இருந்தா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா இதுல ஃபுல்லா பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? அப்ப புதன் நல்லா இருந்தா அவன் புத்திசாலி, நேக்கு போக்கான ஆளு, இப்படி ஒரு காரகம். புதன் கெட்டு போயிட்டாருன்னா ஞாபக மறதி வந்துடும், முன்கோபம் அதிகமாக வரும், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாரு. சரிங்களா? அவசரப்பட்டு செஞ்சு அதாவது சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் செஞ்சு அது மூலியமா பிரச்சனையை சந்திக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புதனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். புதன் தசையோ புத்தியோ போயிட்டு